6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் 3வது பாடலை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். கடலோடு விளையாடு. பாடல் மனிதர்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது, அசதியை போக்குகிறது. உழைக்கும் தொழிலாளர்கள் களைப்பு தெரியாமல் இருக்க பாடி மகிழ்கிறார்கள். வாட்டும் வெயிலையும் தாக்கும் புயலையும் தன் கூட்டாளியாக்கி கொண்டு மீன் பிடிப்பவர்கள் மீனவர்கள். அம்மீனவர்களின் பாடலை கேட்போம் வாருங்கள். ஸோ பாட்டு பாடினோம் அப்படின்னாலே நமக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அது நம்மளோட அசதியை போக்கும். உழைக்கும் தொழிலாளர்கள் களைப்பு தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி பாட்டு பாடுறாங்க. வாட்டக்கூடிய வெயிலையும் தாக்கக்கூடிய புயலையும் அவங்களோட கூட்டாளியாக வச்சுருக்கவங்க தான் யார்? மீனவர்கள். ஸோ வாட்டும் வெயிலையும் தாக்கும் புயலையும் கூட்டாளியாக வைத்திருப்பவர்கள் மீனவர்கள். அந்த மீனவர்கள் ஒரு பாட்டு பாடுறாங்க. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். விடிவெள்ளி நம் விளக்கு ஐலசா, விரிகடலே பள்ளிக்கூடம் ஐலசா, அடிக்கும் மலை நம் தோழன் ஐலசா, அருமை மேகம் நமது கொடை ஐலசா, வெண்மணலே பஞ்சுமத்தை ஐலசா, வெண்ணினிதி காணும் கூத்து ஐலசா, பாயும் புயல் நம் ஊஞ்சல் ஐலசா, பனிமூட்டம் உடல் போர்வை ஐலசா, காயும் கதிர் சுடற்கூரை ஐலசா, கட்டுமரம் வாழும் வீடு ஐலசா, மின்னல் வரி அரிச்சுவடி ஐலசா, பிடிக்கும் மீன்கள் நம் பொருட்கள் ஐலசா, முழு நிலவே கண்ணாடி ஐலசா, முச்சடக்கும் நீச்சல் யோகம் ஐலசா, தொழும் தலைவன் பெருவானம் ஐலசா, துணிவோடு தொழில் செய்வோம் ஐலசா. ஸோ அவங்களோட கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் இந்த பாட்டில் ஐலசா ஐலசான்னு அவங்களோட களைப்பு தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி பாடுறாங்க. ஸோ கதிர் சுடர் அப்படின்னா என்னது? கதிரவனின் ஒளியை தான் நம்ம கதிர் சுடர் அப்படின்னு சொல்கிறோம். மின்னல் வரி, மின்னல் வரின்னு என்னது? மின்னல் கோடு, அதுதான் மின்னல் வரி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததான் அரிச்சுவடி, அரிச்சுவடினா என்னது? அகர வரிசை எழுத்துக்கள், அதுதான் நம்ம அரிச்சுவடி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கதிர்சுடர் கதிரவனின் ஒளி, மின்னல் வரி மின்னல் கோடு, அரிச்சுவடி அகர வரிசை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மீன் பிடிக்க கடலுக்கு செல்பவர்கள் மீனவர்கள். அவர்களுக்கு விண்மீன்களை விளக்குகள், விரிந்த கடலை பள்ளிக்கூடம், கடல் அலையே தோழன், மேகமே குடை. ஸோ என்ன சொல்கிறாங்க? விடிவெள்ளி நம் விளக்கு ஐலசா. ஸோ விடிவெள்ளி தான் நம்மளோட விளக்கு, விரிஞ்சி இருக்கிற கடல் தான் நம்மளோட பள்ளிக்கூடம், அடிக்கும் அலை நம்மளோட தோழன். ஸோ அருமை மேகம் நம்மளோட குடை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதை தான் சொல்கிறாங்க. மீன் பிடிக்க கடலுக்கு செல்பவர்கள் மீனவர்கள். அவர்களுக்கு விண்மீன்களே விளக்கு, விரிந்த கடலே பள்ளிக்கூடம், கடல் அலையே தோழன், மேகமே குடை, வன்மையான மணலே படுத்துறங்கும் பஞ்சு மெத்தை, விண்ணின் இடி அவர்கள் காணும் கூத்து, சீறி வரும் புயலே விளையாடும் ஊஞ்சல், பனிமூட்டம்தான் உடலை சுற்றும் போர்வை, அனல் வீசும் கதிரவனின் ஒளிச்சுடர்தான் மேற்கூரை, கட்டுமரம்தான் அவர்கள் வாழும் வீடு, மின்னல் கோடுகளை அடிப்படை பாடம், வலை வீசி பிடிக்கும் மீன்களை அவர்களது செல்வம், முழு நிலவுதான் கண்ணாடி, மூச்சடக்கி செய்யும் நீச்சலே அவர்கள் செய்யும் தவம், வானமே அவர்கள் வழங்கும் தலைவன். இவற்றுக்கிடையே மீனவர்கள் மன உறுதியோடு தொழில் செய்கின்றனர். ஸோ என்ன சொல்கிறாங்க? மீன் பிடிக்க கடலுக்கு போகிறவங்க தான் மீனவர்கள். அவங்களுக்கு விண்மீன்களே விளக்குகள், விரிந்த கடல் தான் பள்ளிக்கூடம், கடல் அலை தான் தோழன், மேகம்தான் குடை, வன்மையான மணல் இருக்கு இல்லையா, அதான் படுத்துறங்கும் பஞ்சு மெத்தை, விண்ணின் இடி அவர்கள் காணும் கூத்து, சீறி வரும் புயலே விளையாடும் ஊஞ்சல், பனிமூட்டம்தான் உடலை சுற்றும் போர்வை, அனல் வீசும் கதிரவனின் ஒளிச்சுடர்தான் மேற்கூரை, கட்டுமரம்தான் அவர்கள் வாழும் வீடு, மின்னல் கோடுகளே அடிப்படை பாடம், வலை வீசி பிடிக்கும் மீன்களே அவர்களது செல்வம், முழு நிலவுதான் கண்ணாடி, மூச்சடக்கி செய்யும் நீச்சலே அவர்கள் செய்யும் தவம், வானமே அவர்கள் வணங்கும் தலைவன். இவற்றுக்கிடையே மீனவர்கள் மன உறுதியோடு தொழில் செய்கின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெய்தல் நிலம், நிலம் அப்படிங்கிறது கடலும் கடல் சார்ந்த இடமும். அங்கே வாழக்கூடிய மக்கள் பரதவர் பரத்தியர். தொழில் மீன்பிடித்தல், உப்பு விளைவித்தல். பூ தாழம்பூ. ஸோ தாழம்பூ இங்கே ஃபேமஸ்டாக இருக்குது, கடல் பகுதியில் ஃபேமஸாக இருக்குது தாழம்பூ. நூல்வெளி,
உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறைக்க உற்சாகத்துடன் பாடும் பாடலே நாட்டுப்புற பாடலாகும். காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதனால் இதனை வாய்மொழி இலக்கியம் என்பர். ஸோ நாட்டுப்புற பாடலை நம்ம என்ன சொல்கிறோம்? வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நாட்டுப்புற பாடலை வாய்மொழி இலக்கியம்னு சொல்கிறோம். ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு முதலான தொழில் பாடல்களும் விளையாட்டு பாடல்கள், தாலாட்டு பாடல்கள் முதலியன நாட்டுப்புற பாடல்களுள் அடங்கும். இப்பாடல் சு. சக்திவேல் தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் பாடல் நூலில் இந்நூல் இடம்பெற்றுள்ளது. ஸோ இந்த பாடல் சு. சக்திவேல் அப்படிங்கிறவங்க தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சு. சக்திவேல் அவர்கள் தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படிங்கிற நூல். ஸோ நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படிங்கிற நூலை தொகுத்தவர் யாருன்னு கேட்டால் யார்? சு. சக்திவேல் அவர்கள். ஸோ நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? உழைக்கிற மக்கள் தங்களுடைய களைப்பை மறக்க உற்சாகத்தோடு பாடுற பாடல் தான் நாட்டுப்புற பாடல். காதால் யூஸ்வலாக கேட்டு வாய்மொழியாக வழங்கப்பட்டு வர்றதுனால இதை நம்ம என்ன சொல்கிறோம்? வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு முதலான தொழில் பாடல்களும் இருக்குது. விளையாட்டு பாட்டு, தாலாட்டு பாட்டு முதலான நாட்டுப்புற பாடல்களாகவும் இருக்குது. ஸோ இப்பாடல் சு. சக்திவேல் அப்படிங்கிறவங்க தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு. ஸோ நாட்டுப்புறத்துக்கு போனோம் அப்படின்னாலே நமக்கு அங்கே சக்தி வேல் தான் ஃபேமஸ். ஸோ அதாவது சக்திவேல் கவுண்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நாட்டுப்புற பாடல் நட்சத்திர ஜன்னலில் அந்த பாட்டு இருக்கு இல்லையா? ஸோ சூரிய வம்சத்தில். ஸோ அந்த பாட்டு நாட்டுப்புற இயல் ஆய்வு மூலமாக தொகுக்கப்பட்ட பாட்டு. ஸோ அது சு. சக்திவேல் அப்படிங்கிறவங்க தான் தொகுத்தாங்க. அந்த கவுண்டர் தான் உட்காந்து தொகுத்துருக்காங்க. அவங்க ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு முதலிய தொழில் பாடல்கள்லாம் பாடி வளர்ந்து அதுக்கப்புறம் தான் விளையாட்டு பாடல், தாலாட்டு பாடலாக டெவலப் ஆகி நாட்டுப்புற பாடலாக அந்த பாட்டில் பாடினாங்க. ஸோ சு. சக்திவேல் அவங்க தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படிங்கிற நூலில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதுக்காண்டி நாட்டுப்புற பாடல் பாடுறோம்? உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடல் தான் நாட்டுப்புற பாடல். காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வர்றதுனால நம்ம இது என்ன சொல்கிறோம்? வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு முதலிய தொழில் பாடல்களும் விளையாட்டு பாடல்கள், தாலாட்டு பாடல்கள் முதலியனவும் நாட்டுப்புற பாடல்களும் அடங்கும். இப்பாடல் சு. சக்திவேல் தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. கதிர் சுடர், கதிர் கூட்டல் சுடர். ஸோ கதிர் சுடர் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கணும்? கதிர் கூட்டல் சுடர். மூச்சடக்கி, மூச்சு கூட்டல் அடக்கி, மூச்சு கூட்டல் அடக்கி. பெருமை கூட்டல் வாய்ந்த, பெருமை வாய்ந்த. பெருமை கூட்டல் வானம், பெருவானம். பெருமை கூட்டல் வானம், பெருவானம். அடிக்கும் கூட்டல் அலை, அடிக்கும் அலை. அடிக்கும் கூட்டல் அலை, அடிக்கும் அலை. விடிவெள்ளி. ஸோ விடிவெள்ளி அப்படிங்கிறது என்னதுன்னா, அவங்களோட விடிவெள்ளியாக இருந்தது எது? மணல் தான் அவங்களுக்கு பஞ்சு மெத்தையாக இருந்துச்சு. விடிவெள்ளி அவங்களுக்கு விளக்காக இருந்துச்சு. புயல் அவங்களுக்கு ஊஞ்சலாக இருந்துச்சு. பனிமூட்டம் அவங்களுக்கு போர்வையாக இருந்துச்சு. ஸோ கரெக்டாக நம்ம ஒரு டைம் செக் பண்ணிடலாம். வெண்மணலே பஞ்சுமெத்தை. ஸோ மணல் பஞ்சுமெத்தை. விடிவெள்ளி நம் விளக்கு, அவங்களோட விடிவெள்ளி அவங்களோட விளக்கு. புயல் நம் ஊஞ்சல், பனிமூட்டம் உடல் போர்வை. ஸோ மேட்ச் கரெக்டு. என்ன சொல்கிறாங்க? விடிவெள்ளி விளக்கு, மணல் பஞ்சுமெத்தை, புயல் ஊஞ்சல், பனிமூட்டம் போர்வை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இந்த பாடல் முடியுது. நம்ம இதில் ரிவைஸ் பண்ண வேண்டியது ஸோ என்ன சொல்கிறாங்க? வாட்டும் வெயிலையும் தாக்கும் புயலையும் தன் கூட்டாளியாக்கி கொண்டு மீன் பிடிப்பவர்கள் தான் மீனவர்கள். அவங்க அவங்களுக்கு அலுப்பு தெரியாமல் இருக்கணுன்றக்காண்டி பாடுற பாடல் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பாயும் புயல் நம்மூஞ்சல் ஐலசா, பனிமூட்டம் உடல் போர்வை ஐலசா, காயும் கதிர் சுடர் கூரை ஐலசா, கட்டுமரம் வாழும் வீடு ஐலசா, மின்னல் வரி அரிசுவடி ஐலசா, பிடிக்கும் மீன்கள் நம் பொருட்கள் ஐலசா, முழு நிலவி கண்ணாடி ஐலசா, மூச்சடக்கும் நீச்சல் யோகம் ஐலசா, தொழும் தலைவன் பெருமானம் ஐலசா, துணிவோடு தொழில் செய்வோம் ஐலசா அப்படின்னு நமக்கு பாடலாக கொடுத்துருக்காங்க. கதிர் சுடர் அப்படிங்கிறது என்னது? கதிரவனின் ஒளி. மின்னல் வரி அப்படிங்கிறது மின்னல் கோடு. ஸோ மின்னல் வரி அப்படிங்கிறது மின்னல் கோடு.
அரிச்சுவடி அப்படிங்கிறது அகர வரிசை எழுத்துக்கள். கதிர்ச்சுடர் கதிரவனின் ஒளி. மின்னல் வரி அப்படிங்கிறது மின்னல் கோடு. அரிச்சுவடி அப்படிங்கிறது அகர வரிசை எழுத்துக்கள். நிலம், கடலும் கடல் சார்ந்த இடமும் தான் நம்ம நிலத்தில் சொல்கிறோம். மக்கள் பரதவர் பரத்தியர். தொழில் மீன்பிடித்தல் உப்பு விளைவித்தல். பூ தாளம்பூ. உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடலே நாட்டுப்புற பாடலாகும். காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் இதனை வாய்மொழி இலக்கியம் என்பர். ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு முதலான தொழில் பாடல்களும் விளையாட்டு பாட்டு, தாலாட்டு பாட்டு முதலிய நாட்டுப்புற பாடல்களும் இவ்வகையில் அடங்கும். இப்பாடல் சு. சக்திவேல் தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. கதிர்ச்சுடர் கதிர் குட்டல் சுடர். மூச்சடக்கி மூச்சு குட்டல் அடக்கி. பெருமை குட்டல் வானம் பெருவானம். அடிக்கும் குட்டல் அலை அடிக்கும் அலை. விடிவெள்ளி விளக்கு மணல் பஞ்சுமெத்தை புயல் ஊஞ்சல் பனிமூட்டம் போர்வை. ஸோ அதோடு இந்த பாட்டு முடியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.